சான்றோர் பெருமக்களே, மிக அற்புதமாக நமக்கு அந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஒரே நிமிடம். ஐயா தேவகுமார் ஐயா வந்து நெறைய செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. அது ஃபோன்ல இருக்கிறதுனால கனெக்ட் பண்ண முடியல. ஃபோன்ல இருந்து கனெக்ட் ஆகல. வேற ஒண்ணும் இல்ல. அ இன்றைய 67வது அமர்வு மிக அற்புதமாக அமைந்தது. அதோடு ஐயா வந்து நல்ல மலைக்காட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சீவக சிந்தாமணியோடு தொடர்புடைய மலைக்காட்சிகள். அது அத்தனையும் முடிஞ்சபோது நானும் ஒளிபரப்பலான்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு அது சரியாக பண்ண முடியல. வேற ஒண்ணும் இல்ல. எந்த அளவுக்கு அது மத்தவங்களுக்கு சென்றடைந்ததுன்னு தெரியல எனக்கு. ஐயா, நீங்க அத தனி கட்டுரையா கூட அனுப்புங்க. அத வேற எங்கேயாவது தமிழ் பத்து உங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, தனி கட்டுரையா எழுதலாம். அது மாதிரி ஒரு ஆமாங்க. மிக்க நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சான்றோர் பெருமக்களே, நாம 68வது அமர்விற்கு வருகிறோம். 68வது அமர்வை நமக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் கு. கலைவாணன் அவர்கள். இவர் தமிழ்துறை துவாரகதாஸ் கோவர்த்தன் தாஸ் வைணவ கல்லூரி, அரும்பாக்கம். எல்லாம் சேர்ந்து நாங்க ஒன்றாக பணியாற்றுகிறோம். அந்த துறையில் இருந்துதான் ஐயா அவர்களும் இன்று உரையை வழங்குகிறார். இந்த நிகழ்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 299வது நிகழ்வாக அமைகிறது. நாளைய நிகழ்வு வந்து 300வது அமர்வு தொடரும். இப்படி மிக அற்புதமான நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த 299வது திருக்குறள் வந்து ரொம்ப அற்புதமான திருக்குறள். இந்த திருக்குறளும் எல்லாரும் அறிந்தது. ஒரு செய்தி, ஒரு பெரியவர் பகல் நேரத்துல விளக்கு ஏத்திக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருந்தாராம். அவர் யாரு என்னன்றது இப்போது எனக்கு பேர் நினைவுக்கு வரல. அதனால அந்த செய்திய மட்டும் சொல்லிறலாம். விளக்கு வச்சுக்கிட்டு அப்படியே தெரு தெருவா சுத்திக்கிட்டு அப்படியே போறாராம். ஊர் ஊராவும் சுத்துறாராம். பார்க்கிறவங்க எல்லாம் இவருக்கு என்ன பைத்தியமா? இப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தனியா பேசுறவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் அவரை மறிச்சு கேட்கும்போது, "இவ்ளோ வெயில் அடிக்குது. சூரியன் ஒளி இவ்ளோ வெளிச்சமா இருக்கிறது. இப்போது போய் நீங்கள் விளக்கு வைத்து தேடிக் கொண்டிருக்கிறீர்களே, அது என்ன தேடுகிறீர்கள்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறேன்." அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி நினைவுக்கு வந்தது. இந்த திருக்குறள் எல்லா விளக்கும் விளக்கல்ல. எல்லா விளக்கும் விளக்கல்ல. வேற என்னய்யா? சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. ரொம்ப அழகான செய்தியை காட்டுகிறார். உலகத்துல உள்ள எல்லா விளக்குகளுமே வழிகாட்டும் விளக்குகள் அல்ல. அறம் செய்யும் உயர்ந்தோர்களுக்கு வேறு அறங்களை விட பொய் பேசாமை என்னும் விளக்கே சிறந்த விளக்காக ஒளி ஒளியோடு வழிகாட்டும். அதனால சான்றோர்களுக்கு வந்து அறம் செய்யும் சான்றோர்களுக்கு, உயர்ந்தோருக்கு அந்த அறம் செய்வதோடு அவர்கள் வாய்மையே பேசுவார்களானால் அதுவே மிகச்சிறந்த விளக்காக அமையும், வழிகாட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமான ஒரு திருக்குறள். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற 299வது திருக்குறள். இது வாய்மை என்னும் 30வது அதிகாரத்தின் 9வது திருக்குறளாக அமைகிறது. இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, சான்றோர் பெருமக்களே, இந்த அவையை பேராசிரியர் முனைவர் கு. கலைவாணன் அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க தொடரலாம். சென்னை செந்தமிழ் மன்றத்தின் தொடர் நிகழ்வாக இடைவிடாது தமிழுக்கென்று ஒரு நாளில் 4ல் ஒரு பகுதியை தமிழுக்கென்று ஒதுக்கி தமிழுக்காக சேவை செய்து வரும்
எம் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய நிறுவனர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு செயலும் அல்ல. அதற்காக அவருடைய குடும்பத்தார், குழந்தைகள் என பலரும் அதற்கு ஒத்துழைப்பு நல்குகிறது என்பது அந்த குடும்பமே தமிழுக்கு ஆற்றுகின்ற ஒரு பணியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பணியில் என்னையும் இணைத்து எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை நல்கிய ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய அமர்வானது, அதாவது ஒரு கொக்கு தன்னுடைய நிழலை பெடை என்று கருதி நினைக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஊடலை சீவகன் காந்தர்வதத்தையோடு இணைத்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதாக ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த பகுதி வரும். அப்படி வரும் பொழுது சீவகன் காந்தர்வதத்தை குறித்து நினைக்கும் பொழுது பொதுவாக தலைவன் தலைவி இருவர்களுக்கு இடையே ஒரு ஊடல் நிகழும் பொழுது எந்த மாதிரி அவர்களுடைய உரையாடல் நிகழும் என்பதை சீவகன் எடுத்துரைப்பது போன்று பின்னொரு பகுதி அமைகிறது. அதாவது 1626வது பாடலானது, நான் பாடல் படித்து சொல்லலாமா இல்லை விளக்கம் மட்டும் சொல்லட்டுமா ஐயா? ஐயா, உங்கள் வசம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்க ஐயா. அதாவது இருவரும் உரையாடல் நிகழ்த்தும் பொழுது ஒரு ஆண் ஒரு கருத்தை, அதாவது ஊடலின் பொழுது ஒரு ஆண் ஒரு கருத்தை கூறும் பொழுது அதற்கு பெண் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார் என்பதை தான் இந்த 1626வது பாடலானது விளக்குகிறது. அதாவது சீவகன் காந்தர்வதத்தை குறித்து நினைக்கும் பொழுது தான் ஒன்று பேசினால் அவள் என்ன பேசுவாள் என்பது பற்றியும், அவளது கோபத்தை தணிக்க தான் ஒன்று பேசினால் மீண்டும் அவள் அதற்கு மறுமொழியாக என்ன பேசுவாள் என்பதையும் விளக்கும் முகமாக இந்த 1626வது பாடலானது விளங்குகிறது. அதாவது பொங்கையில முளையினால் என் முன்னையால் போன்று தத்தை முகத்துளே தோன்றுகின்றாள். அதாவது அந்த காந்தர்வதத்தை எப்படி நான் பேசுவதற்கு எதிராக பேசுவாள் அப்படி என்ற ஒரு தன்மையையும் அவர் அந்த இடத்துல நினைத்து பார்ப்பதை இந்த இடத்திலே சீவகன் பதிவு செய்கிறார். 1627வது பாடலானது மிக முக்கியமாக அந்த இருவருக்கும் இடையே ஏற்படுகின்ற அந்த அன்பு என்பது எந்த அளவுக்கு ஆழங்கால் பட்டது என்பதை விளக்குகின்ற ஒரு பாடலாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக நம்ம சங்க இலக்கியத்துல பார்க்கின்ற ஒரு அகமரபினுடைய ஆண் பெண் பிரிவின் போது ஏற்படுகின்ற அந்த ஒரு தன்மையை இங்கு நாம் இதில் பல்வேறு இடங்களில் நாம் பொருத்தி பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பொழில்ங்கிறது குறாமலர் பொழில், அந்த ஒரு பொழிலிலே அமர்ந்து சீவகன் காந்தர்வதத்தையே நினைத்து பார்க்கிறான். அப்பொழுதுதான் இத்தகைய எண்ணங்கள் எல்லாம் சீவகனுக்கு தோன்றுகிறது. 167வது பாடலானது, பறிவுற்ற ஆர்ப்ப பயனின்றியும் பாவைமார் முறிவுற்றார்களின் மூர்ச்சனை செய்வார். அந்த மூர்ச்சனை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தான் இந்த பாட்டினுடைய உயிர் எந்த வார்த்தையில் உள்ளது என்று நான் கருதுகிறேன் என்றால் அந்த மூர்ச்சனை. அதாவது உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்க, நெட்டுயிர்ப்பு கொள்வர். அதாவது அந்த காதலன் காதலி இவர்களும் பிரிந்து இருக்கும் பொழுது அந்த தலைவி தன்னுடைய வருத்தத்தினை எந்த அளவுக்கு ஆழ்ந்து இருப்பால், நெட்டு உயிர்ப்புனா அந்த உயிர் அவகிட்ட இருக்கா இல்லையா என்று நாம் உணர்கின்ற தன்மையிலேயே அவள் அந்த வருத்தத்திலே இருப்பாள். அதை அந்த வருத்தத்தினால் அவள் இறந்து விடுவாளோ என்கின்ற ஒரு ஐயத்தினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். அதுதான் கடைசியில எரியின் மூழ்கி இறந்து படுங்கொள்ளோ என்று திருத்தக்க தேவர் அந்த இடத்துல அதனை அழகாக சுட்டி இருக்கிறார். அப்போ அந்த உண்மையான அந்த காதலை பற்றி பல காவியங்கள் எல்லாமே இருந்தாலும் திருத்தக்க தேவர் அந்த சிவக சிந்தாமணியில் எப்படி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு தன்மையில் இந்த நெட்டுயிர்ப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னை மிகவும் அந்த காதலுக்குரிய அந்த விஷயத்தை பல்வேறு இலக்கியங்கள் ஒவ்வொரு கோணத்தில் கூறினாலும் சீவக சிந்தாமணி இந்த ஒரு வார்த்தையில் அதை அழகாக திருத்தக்க தேவர் சிவகனின் கூற்றாக அவர் அதிலே வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. 1620 அதனை தொடர்ந்து அவளுக்கு ஏற்படுகின்ற அந்த வருத்தத்தினால்
அந்த வருத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் அதனுடைய 628வது பாடல்ல அவரு தொடர்ச்சியாக சொல்ல வர்றாரு. அதாவது அந்த பிரிந்த அந்த வருத்தத்தினால் தன்னுடைய உடலே அவளுக்கு ஒரு பெரிய பாரமாக ஆகும் மாதிரி அந்த வருத்தத்தினால் ஏற்படுகின்ற அந்த கண்ணீரானது ஒரு பெரிய குளம் போல சூழ்ந்து அந்த குளத்திலே நாரைகள் வந்து தங்கி அந்த நாரையும் தன்னுடைய வருத்தத்தினை பகிர்ந்து கொள்வது போன்ற ஒரு ஓமையினையும் அந்த இடத்துல அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அப்போ அந்த வருத்தம் எந்த அளவுக்கு இருந்தது, அந்த நெட்டுயிர்ப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடலையும் நான் பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வருத்தத்தை போக்குவதற்கு தலைவி என்ன செய்வா அப்படிங்கிறத பத்தி என்ன சொல்ல வரனா, பூளை மலர்களால் அமைக்கப்பட்ட மெல்லிய அணையின் மேல் புரளுவாளோ. அப்ப அந்த வருத்தத்தை போக்குவதற்கு, அதாவது மலர்கள் என்றாலே ஒரு மென்மை தன்மை உடையது. அப்ப அந்த தன்னுடைய வருத்தத்தையும் தான் ஏற்றிருக்கும் அந்த எடையினையும் குறைப்பதற்கு அவர் அந்த மெல்லிய மலர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அணையின் மீது படுத்து தன்னுடைய வருத்தத்தினை அவள் தீர்த்து கொள்வாளோ என்பது போலத்தான் அவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. அதாவது மிடைமுலை பாய்ந்துக குறுகு பாய்தடம் ஆகவோ அழுங்கொலோ அப்படின்னு அவர் அந்த இடத்துல அதை சொல்லியிருக்கிறார். அதன் அடுத்ததாக தனக்கு காந்தர்வதத்தையினுடைய பார்வை பற்றியது. அதாவது வண்டுகள் வாழ்ந்து பயிலும் கைகளை உடையவள் காந்தர்வதத்தை. அதாவது இப்ப ஒரு மலரிலோ அல்லது மலர்ல தான் வந்து தேனை எடுப்பதற்காக வண்டுகள் வந்து பாயும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய கைகளை கொண்டவளாக காந்தர்வதத்தை வந்து இருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. வண்டுகள் வாழ்ந்து பயிலும் கைகளை உடையவள் காந்தர்வதத்தை, அவள் என்னை பருகுவது போல பார்க்கின்ற பார்வை ஒன்று உண்டு. அப்ப அந்த அதாவது அவளுடைய கைகள்ல வந்து வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிறது. அந்த வண்டுகள் வந்து இவர் மீது இருக்கிற அந்த தேனினை எடுப்பதாக நினைத்து கொண்டு வண்டுகள் மொய்த்திருக்கின்ற வேளையிலே காந்தர்வதத்தையினுடைய பார்வை சீவகனை எப்படி பார்க்கின்ற பார்வை ஒன்று உண்டு. அந்த பார்வை இப்போதும் என் உயிரை உருக்கான் என்றது. அப்படியான சூழலில காந்தர்வதத்தை என்னை பார்க்கின்ற அந்த பார்வையானது என் உயிரை உருக்கியது என்பதை தான் உயிரை உருக்கான் என்றது அப்படிங்கிற அந்த இடத்துல வழியாக திருத்தக்க தேவர் குறிப்பிட்டுள்ளார். அதுதான் அந்த 1630. வண்டு வாழ் பயில் கோதை மனமுதற் கண்ட ஞான்று தன் கண்ணினும் கைகளால் நொண்டு கொண்டு பருகிய நோக்கம் ஒன்று உண்டென ஆவி உருக்கி இடுவதே. ஆவினா உயிர். அது வந்து அந்த பார்வையானது என் உயிரை வந்து உருக்கியது. அப்படியாக அந்த சோலையில இருக்கும் பொழுது காந்தர்வதத்தை நினைக்கும் பொழுது, அப்ப இதற்கு முன்பு அவர்கள் ஊடல் கொண்டதையும் அதில் அவர்கள் பேசியதையும் அந்த பேச்சினூடே நடந்த நிகழ்வுகளை எல்லாவற்றையும் சீவகன் நினைப்பது போல திருத்தக்க தேவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அடுத்ததாக இப்படியாக காதல் உருகி இருக்கின்ற காந்தர்வதத்தை அதன் தன்னுடைய வருத்தத்தினால் இறந்துபட்டு இருப்பாளோ என்கின்ற ஒரு சந்தேகம் வந்து சீவகனுக்கு எழுது. அப்பதான் சீவகன் சொல்றாரு, நினைக்கிறான், அதாவது நான் வேறு காந்தர்வதத்தை வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவராக இருப்போம். நான் இங்கு உயிரோடு இருக்கும் பொழுது அவள் மட்டும் எப்படி அங்கே இறந்திருக்க முடியும் என்கின்ற ஒரு வினாவினை எழுப்பி கண்டிப்பாக அவர் இறந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை என்பதையும் இந்த பாடலின் வழியாக அவர் குறிப்பிடுகிறார். காதலால் உடல் உள் உயிர் கைவிடின் என்னுயிர் எய்தி இறக்கும் ஆற்றாதல் அழி ஒன்றில் அல்லதுவும் மாதர் விஞ்சையும் வள்ளலும் அல்லோ அப்படின்னு அந்த பாடல்ல வந்து அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நான் இங்க உயிரோடு இருக்கும் பொழுது அங்க காந்தர்வதத்தை இறந்துபட்டிருப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை என்பதையும், இந்த காதலினுடைய இருவருக்கு இடையேயான அந்த பிணைப்பினை ஒரு உயிர்ப்பு தன்மையோடு இந்த இடத்தில் அவர் பதிவு செஞ்சிருக்கார். அந்த காதல் என்பது நம்மளுடைய அறிவை எப்படியெல்லாம் மழுங்கடிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது என்பது குறித்து அதற்கு அடுத்த பாடலிலேயே குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடலும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடல். காதல் மிக்குழி கற்றவும் கைகொடா ஆதல் கண்ணகத்து அஞ்சனம் போலும் ஆற்றாது உற்றது தங்கிய வண்டனார்க்கு ஏதம் இற்றென என்னும் என் நெஞ்சோரை. அதாவது காதல் மிக்குழி கற்றவும் கை கொடாவாதல். அதாவது நமக்கு காதல் ரொம்ப
ஆனா அந்த காதல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக நம்மை சூழ்ந்து இருக்கின்ற, அதாவது நம்ம காதலிலே வயப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திலே நாம் நிறைய நிறைய படிச்சிருப்போம், அறிவினை எல்லாம் பெற்றிருந்தாலுமே கூட அந்த காதல் வயப்பட்ட சூழலில் நம்மளுடைய அறிவானது நமக்கு எந்த வகையிலும் கை கொடுக்காது. அந்த இடத்துல நம்மளால ஒரு விஷயத்தை சிந்தித்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையை அந்த காதல் நமக்கு ஏற்படுத்திவிடும். அதை தான் சொல்றாரு, காதல் மிக்கொழி கற்றவும் கை கொடாவாதல். காதல் அதிகமாகும் பொழுது கற்ற கல்வியும் நமக்கு கை கொடுக்காது. அது எப்படி கை கொடுக்காதுன்னா, கண்ணுள் இருந்த மையானது கண்ணுக்கு பயன்படாததை ஒக்கும். அது எதனோட ஒப்பிடப்பட்டு சொல்றாருன்னா, கண்ணுக்கு வந்து கண்மை வந்து ஒரு அழகை கொடுக்கணும். அப்பதான் அந்த கண்மை வந்து நம்ம வைத்திருப்பதற்குரிய பயனை நாம் அடைய முடியும். கண்ணும் தெரிஞ்ச கண்ணுக்கு மையும் இட்டு அது நமக்கு எந்த ஒரு அழகினையும் ஒரு உணர்வையும் தராமல் போச்சுன்னா அந்த கண்மை இருந்தும் பயனில்லை. அது போன்ற ஒரு நிலையினை அந்த கல்வியானது, காதல் நம்மை வந்து சூழ்ந்திருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் தெளிவையும் ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடிய தன்மை உடையது என்கின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து சீவகன் நினைத்து பார்ப்பதாக பதிவு செய்துள்ளார். அடுத்ததாக இப்ப காதலினால் நமக்கு ரெண்டு விதமும் இருக்கு. நம்ம அந்த தலைவி கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, வேறு விஷயங்களை நாம் இருக்கும் பொழுதும் நமக்கு இரண்டு விதமான விஷயங்கள் நமக்கு அது கொடுக்கும். ஒன்று நன்மையை கொடுக்கும், இல்லை என்றால் அது காதலால் ஏற்படுகின்ற நன்மைக்கும் காமத்தினால் ஏற்படும் தீமைக்கும் அதனால் நாம் அடைய போகும் நன்மைக்கும். அருகன், அந்த சமண சமயத்திற்குரிய கடவுள் வந்து அந்த அருகன் கடவுள் தான் வந்து அந்த நன்மைக்கும் காரணமாக இருப்பது அந்த அருக கடவுள் தான். நமக்கு ஏற்படுகின்ற அந்த தீமைக்கும் காரணமாக இருக்குது அந்த அருக கடவுள் தான். அந்த கடவுள் தான் நம்மை வந்து காப்பாற்றணும். அப்ப நம்ம நன்மை அதிகமா இருக்குது என்று நினைத்து அது நம்ம வந்து சங்க இலக்கிய பாடலோடையும் நம்ம அதை புரிஞ்சு, யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப அந்த தீதும் நன்றும் என்கின்ற அந்த இடத்தை இதை படிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற நன்மைக்கும் தீமைக்கும் அந்த கடவுள் தான் வந்து நம்மை வந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு செய்தியையும் இந்த இடத்துல சீவகன் வந்து சொல்லுவதை நாம் அறிய முடிகிறது. அடுத்த 34வது பாடலிலே மேலும் மேலும் இப்ப அந்த பூங்காவிலே இது மாதிரி காந்தர்வத்தை நினைத்து நமக்கு ஏற்படுகின்ற அந்த மன உணர்வுகளை மேலும் மேலும் நினைத்து இருப்பதை ஒரு கட்டத்தில் சீவகன் வந்து நினைவு கூறுவதுகின்ற ஒரு தன்மையாக இந்த இடத்தை வந்து திருத்தக்க தேவர் அமைத்துள்ளார். அப்படி கூறும் பொழுது மேலும் மேலும் நாம் வந்து இதை நினைத்து வருத்தி இருப்பதை விட நம்மை சுற்றியுள்ள அந்த அழகான காட்சிகளை காண்பது என்பது நம்மை வேறு விதமாக சிந்திப்பதற்கு உதவும் என்கின்ற ஒரு நிலையை வந்து சீவகனுக்கு ஒரு கட்டத்தில் ஏற்படுத்துகிறது. அதைத்தான் வந்து 1634வது வேட்கை ஊர்தர விம்முறை எய்திய மாட்சி உள்ளத்தை மாற்றி மலர்மிடை காட்சிக்கு இன் பொய்கை காமர நலனுண்டு ஈண்டும் அங்கிருந்தான் விடையேறான். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த எண்ணங்களில் இருந்து எல்லாம் விடைபெற்று நான் வந்து இப்ப நம்ம சுற்றி இருக்குது இந்த பொழில்ல, அந்த குறாமலர் பொழில்ல என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி நாம் யோசிப்பதும் சிந்திப்பதும் என்பது இதற்கு அடுத்து நமக்கு நன்மை பயக்கும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து சீவகன் வர. இப்ப இது வந்து இந்த 626 1650 வரைக்குமான அந்த பாடல் தொகுப்பில் இது ஒரு பகுதியாக அமைகிறது. அப்போ அந்த காந்தர்வதத்தை நினைத்து அந்த ஒரு மலர் பொழிலிலே தன்னுடைய கடந்த கால நினைவுகளை நினைத்து அப்பொழுது எப்படியான ஒரு வருத்தத்தினை ஒரு காதலர்கள், அதாவது ஒரு தலைவன் தலைவியும் அனுபவிப்பார்கள், அதை எப்படி ஒரு ஆண் புரிந்து கொள்வதற்கும் ஒரு பெண் புரிந்து கொள்வதற்குமான ஒரு வேறுபாட்டினையும் இந்த கனகமாலையார் இளம்பகத்திலே வந்து திருத்தக்க தேவர் அழகாக பதிவு செய்துள்ளார். இதனுடைய தொடர்ச்சியாக அந்த பொழிலுக்கு விசயன் வந்து வருகிறான். அப்போ அந்த விசயன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவனை பற்றிய ஒரு அறிமுகம் கூறுவதாக இந்த பகுதிகள் 635வது பாடலாக உள்ளது. நேரார் நேரு நீ இது அஞ்சும் நிறையின் கோயின் ஆரா வெம்போராய் தடமித்தன் அரசர்க்கு நாரார் கற்பினலாகிய வேய்த்தோல் நினைக்கும் சீரார் தோன்றி செல்வமோடு எல்லாம் திருத்தக்கான். அதாவது என்ன இதுக்கு இந்த பாடலுக்கான பொருள், பகைவர்கள் திரையாக கொடுக்கும் செல்வம் தங்கிய
கோயிலை உடையவனும் கொடும் போரை ஆராய்ந்து நடத்தும் தடமித்தனுக்கும், அதாவது அந்த விசயனுடைய தந்தையான அரசன் தடமித்தன் வந்து எத்தகைய சிறப்பினை உடையவன், அத்தகைய சிறப்பினை உடையவனுக்குரிய மகனாக இந்த விசயன் இருக்கிறான் அப்படி என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பாடலானது அமைந்துள்ளது. அன்பு நிறைந்த கற்பினையும் இளமை புரிஞ்ச தோலினையும் உடைய நளினை என்பாளுக்கும் தலைமையோடு பிறந்து கல்வி முதலிய எல்லா அழகும் பொருந்தியவன். அப்ப அந்த விசயன் என்பவன் அவங்களுடைய பெற்றோரை அறிமுகப்படுத்தி அந்த விசயன் எப்படி கல்வியில் சிறந்த ஒருவனாக இருக்கிறான், அவன் அந்த பூங்காவிற்கு வருகிறான் என்பதை அவன் தந்தை பெற்றோர்களோடு ஒப்பிட்டு இந்த இடத்துல அவரு பதிவு செய்துள்ளார். அடுத்த பாடலிலே அவன் எத்தகைய வீரத்தினை உடையவனாக அந்த விசயன் இருக்கிறான் என்பதை கூறுவதாகத்தான் 636வது பாடலானது உள்ளது. பகைவரை அழிக்கும் கொடிய குதிரை பூண்ட தேரை உடையவன் விசயவன் தன் புகழை ஊழிக்காலம் வரை உலகு புகழ் நிலை பெற்றவன். வண்டுகள் நிறைந்த சோலையிலே மிகு மனம் கமழ்தலால் நுழைகின்றான். அங்கு கல்வி கடலான சீவகனை காண்கின்றான். இந்த இடத்துல என்னன்னா, அவன் ஏன் அந்த மலர் சோலைக்குள்ள போறான் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றாங்க. அந்த மலர் சோலை எத்தகைய நறுமணம் மிக்க ஒரு சோலையாக, அந்த சோலையினுடைய மனமானது அவனை அங்கே செல்லுமாறு தூண்டுகிறது. அதனால் இத்தகைய சிறப்பினை உடைய, அதாவது பகைவரை அழிக்கின்ற கொடிய குதிரை பூண்ட சேரை உடையவனும் தன் ஊழிக்காலம் வரை, அதாவது கடையூழி தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்தில் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே அப்படின்னு மனோன்மணி சுந்தரனார் வந்து சிவபெருமானே தன்னுடைய கடைசி காலத்துல படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியை வந்து எடுத்து வைத்து கொண்டார் என்னும் ஒரு சிறப்பினை வந்து அந்த நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்திலே குறிப்பிட்டிருப்பார். அதுபோல தன்னுடைய கடைசி காலம் வரை புகழினையே கொண்டிருக்கின்ற அந்த விசயன் வந்து அந்த மலர் சோலையினுடைய வாசனையினால் மனத்தினால் நறுமணத்தினால் ஈர்க்கப்பட்டு அந்த வாவி, அதாவது அந்த பூங்காவிற்குள்ளே செல்கின்றான். அங்கு அவன் கல்வி கடலாக விளங்குகின்ற கடலான் அப்படின்னா காளை போன்ற ஒரு வீரத்தினையும் கல்வியில் சிறந்தவனும் ஆகிய சீவகனை வந்து அவன் அங்க காண்கிறான் என்பதாக இந்த பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக இந்நாட்டிலே இவ்வூரின் பக்கத்தில், அப்ப அந்த இடத்துல அவன் கேட்கிறான், இந்த இடத்துல வந்து யாருமே வரமாட்டாங்க, நீ யாரு, எந்த ஊரு, எந்த நாடு அப்படின்னு சீவகன் வந்து விசயன் கிட்ட கேட்கிறான். இந்த பாடலும் ஒரு முக்கியமான ஒரு பாடல். எப்படி வந்து இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொள்கின்றனர் என்பதை வந்து இந்த 37வது பாடலிலே நாம் அறிய முடியும். இந்நாடு இவ்வூர் இவ்விடம் எய்தார் இவன் வாழ்வார் எந்நாடு எவ்வூர் எப்பெயராய் நீ உரை என்றாய் அந்நாட்டவருக்கு அவ்வூர் பெயரல்லா பெயர் சொன்னான் பொய்நாட்டேனும் பொய்யலவாற்றார் புகழ்வெய்யோன். இப்ப இந்த பாட்டுல என்னன்னா, நீ எந்த நாடு எந்த ஊரு எப்படி நீங்க யாருமே வரமாட்டாங்களே, நீ எப்படி வந்த அப்படின்னு சீவகன் வந்து கேட்கும் பொழுது அதற்கு அவன் பொய்யாக ஒரு பதிலை உரைத்தாலும் அந்த பொய்யுக்கு வந்து பொய்யாக கூறாமல் ஒரு உண்மையை உள்ளுரையாக வைத்து அதை கூறினான் என்று இந்த பாடல சொன்னான். அதான் பொய்நாட்டேனும் பொய்யலவாற்றார் புகழ்வெய்யோன். அதாவது ஒரு பொய்ய சொன்னாலும் அது பொய்யாக சொல்லாமல் அதை ஒரு உண்மையாகவே சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறத தான் இந்த பாட்டை வந்து சொல்லுது. இந்நாட்டிலே இவ்வூரிலே இப்பக்கத்திலே வாழ்கின்றவர்கள் இங்கு வரமாட்டார்கள். நீ எந்த நாட்டிலே எவ்வூரிலே எப்பெயருடன் இருக்கின்றனை என கூறு அப்படின்னு விசயனை பார்த்து சீவன் கேட்கிறார். தன்னாடு முதலியவற்றை பொய்யாக கூறிக்கொண்டாலும் பொருளால் பொய்யாகாத வழியிலேயே விசயன் அந்த நான் யாரு எந்த நாடு அப்படின்னு தன்னை அவன் ஒரு பொய்யான ஒரு வார்த்தையாக தான் சொல்றான். ஆனா அது பொய் கிடையாது. அதுதான் அந்த இடத்துல வந்து திருத்தக்க தேவர் சொல்ல வரார். வழியினாலே விசயன் கூறினான். அடுத்தது அம்பு எய்திலே இந்திரனும் இவனுக்கு அடுத்த பாடல் வந்து என்னன்னா, சீவகனுடைய அந்த அம்பு எய்தும் திறனை பற்றியும் மற்ற செயல்களை பற்றியும் இந்த இடத்துல கூறுவதாக இந்த பாடல் வந்து அமைகிறது. அம்பு எய்துதலிலே இந்திரனும் இவனுக்கு நிகராக மாட்டான். ஆனால் போர் தொழிலிலே சிறந்து விளங்கும் இவன் நமக்கு
மிகுந்த பயன் தரக்கூடியவன் என்பதை தாவும் குதிரைகள் பூட்டப்பட்ட தேரினை உடையவனும் அறிவிற் சிறந்தவனுமாகிய விசயன் கண்டு தெளிகிறான். அதாவது என்னன்னா, ஒருத்தவங்களை பார்த்த உடனே நமக்கு கொஞ்ச நேரம் பயிற்சி பழகின உடனே அவங்கள பத்தி நம்மை அறியாமலேயே நம்ம ஒரு முடிவை எடுப்போம். அது போல சீவகனை சந்தித்த அந்த விசயன் எப்படி சீவகனை புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை விளக்குவதாகத்தான் இந்த பாடல் உள்ளது. அதாவது அம்பு எய்துதலே இந்திரனும் இவனுக்கு நிகராக மாட்டான். அப்ப இவனை மிகச்சிறந்த அம்பு எய்துதலே பார்த்த உடனேயே அம்பு எய்வதில் சீவகன் சிறந்தவன் என்பதை அறியக்கூடிய ஆற்றலை விசயன் பெற்றிருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் போர் தொழிலும் சிறந்து விளங்குபவனாக சீவகன் இருக்கிறான். அப்ப இவனை எப்படியாவது நம்ம அரசனிடம் கொண்டு போய் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் விசயனுக்கு வருகிறது. இவனை பற்றி எம் அரசனிடத்திலே தெரிவிப்பதோடு அல்லாமல் இவனுடைய எண்ணம் என்ன என்பதை ஆராய்வேன். இவன் யார், எதுக்காக இங்கு இருக்கிறான், இவனுடைய பின்னணிலாம் என்ன என்பதையும் நான் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சீவகனை பார்த்த விசயன் தன் மனதுக்குள் எண்ணுகிறான். அடுத்ததாக விசயன் சீவகனின் முகத்தை பார்த்து, பருத்த திண்ணிய தோளினையும் வெல்லும் புகழையும் உடையவனே, இந்த நாடு நினது நாடு, இவ்வூர் நினது ஊர், எம் அரண்மனை நினது அரண்மனை, யாமெல்லாம் நின் உறவினர் என்று கூறியவனுக்கு அவன் கூறியதையெல்லாம் ஒப்புக்கொள்கிறான். அதாவது இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், நீ இந்த ஊரு உன்னுடைய ஊரு, இந்த நாடு உன்னுடைய நாடு, அதனால நாம் எல்லாம் உறவினர்கள் என்பதைத்தான் இந்த பாட்டுல சொல்லுது. பூங்கடலானை புண்ணிய நம்பி முகம் நோக்கி, ஈங்கு இது நின் நாடு, இப்பதி நின்னூர், இது நின்னில் வீங்கிய தின்தோல் வெல் புகழாய் நின் கிளை என்றார். நின் கிளைனா நாம் எல்லாம் ஒரே உறவினர்கள். ஆங்கது எல்லாம் அண்ணலும் நேர்ந்தாங்கு அமையென்றான். அப்ப நீ இந்த நாடு, இந்த மக்கள், இது எல்லாமே உன்னுடையதுதான் அப்படின்னு விசயன் சொல்லுவதை சீவகனும் ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருளாக அமைகிறது. அடுத்து அரசன் மகனாகிய விசயன் என்ன செய்யறான்னா, அங்க ஒரு மாமரத்துல இருக்கிற ஒரு மாங்கனியை உண்ண விரும்பி ஒளிவிடும் அம்பினாலே பல முறை, அதாவது தன் கையில இருக்கிற அந்த வில்லையும் அம்பையும் வைத்து அதை அம்பினால் எய்து அந்த மாங்கனியை சாப்பிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஒரு முறை இல்லை, ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை அந்த அம்பினை நோக்கி அந்த மாங்கனியை நோக்கி அம்பினை எய்கிறான். அப்படி அந்த அதை தூரத்துல இருந்து சீவன் பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு ஒரு கட்டத்துல அந்த அம்பினை வில்லை என்னிடம் கொடு அப்படின்னு சொல்லி முதல் முறையை அந்த அம்பினை எய்யும் பொழுதே அந்த மாங்கனியானது கீழே விழுகின்றது. அப்ப பொன்னார் செய்த வீரக்கண்டை புனைந்த சீவகன் போருக்குரிய வில்லை அம்புடன் வாங்கி இனிய அமிர்தம் ஊற்றெடுக்கும் பெரிய கனியை விழுமாறு செய்தான். அந்த மாங்கனி என்ன சொல்றாங்க, அந்த இனிய அமிர்தம் ஊற்றெடுக்கும் பெரும் கனியை ஒரு முறை அந்த வில்லினால் எய்யும் பொழுதே கீழே விழுந்து அதை அவன் விசயன் கிட்ட கொடுக்குறான். இப்ப இவன் அந்த அம்பு எய்துற தன்மையை எல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கின்ற அந்த விசயன் எப்படி அந்த சீவகனை புரிந்து கொள்கிறான் என்பதுதான் அடுத்த பாடலாக உள்ளது. சீவகன் தான் நின்ற இடத்தில் இருந்து பெரிய கைகளினாலே மாங்கனியையும் அம்பினையும் பெற்று விசயனை ஆராய்த்தழுவி பின்வருமாறு சீவகனிடம் சொல்றான். விசயன் அந்த மாங்கனியை பெற்றதோட அவன் வாழ்த்துட்டு அவன் எப்படி அந்த வில்லை ஏந்தி அந்த மாங்கனியை தன்னுடைய அம்புகளால் வீழ்த்தினான் என்பதை தான் வில்லை ஏந்திய வகையையும் சிறப்புற நின்று நீண்ட அம்பை தொடுத்தும் சிறப்புற நின்று நீண்ட அம்பை தொடுத்தபடியையும் கண்ணார் குறிபார்த்து அம்பை அமைத்தபடியையும் மலையணைய தோல் பிறழாமல் இருந்ததையும் வலிய அம்பினை வலிய கணையை விட்டதனையும் எல்லாவற்றையும் பார்த்து வியப்புற்று சீவகனை நோக்கி நீ வில்லை படைத்த இறைவனாவாய் என்கிறான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல். சீவகனை நம்ம இப்பொழுது வில்லு என்றாலே நம்ம ராமனை பத்தி தான் அதிகமாக பேசுவோம். இந்த இடத்துல சீவகன் எப்படி வில்லை ஏந்துவதற்குரிய ஒரு இறைவனாக இருக்கிறான் என்பதைத்தான் இந்த 1641வது பாடம் சொல்லுது. எய்தவ கணையும் ஆவின் இருங்கனி அந்த இருங்கனிங்கிற அந்த வார்த்தை பெரிய மாங்கனி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை குறிக்கும். இருங்கனி அதுவும்
பூமிக்கு எய்தவ சிலையின் எல்லை அணுகலும் ஏந்தன் நோக்கி எய்தவ இடத்து நின்றே எய்தவ தடக்கை கொன்றார் எய்தென சென்றனையரா தழுவி கொண்டிதனை சொன்னான். இதுதான் வந்து இப்ப நான் அந்த பொருள் சொன்ன அந்த பாட்டு எப்படி அவன் வந்து அந்த வில்லை படைத்த இறைவனாவாய் அப்படிங்கிற அந்த பாட்டு பாட்டு 42வது பாட்டு மாத்தி படிச்சிட்டேன். வன்சிலை கொண்டவாறும் வார்கனை தொடுத்தவாறும் கண்கனை வைத்தவாறும் கற்சை தோல் இருந்தவாறும் தின்சரம் விட்டவாறும் சென்ற கோல் போந்தவாறும் வேந்து நோக்கி வில்லுடை கடவுள் என்றான். பாட்டு முதல்ல கொஞ்சம் மாத்தி படிச்சுட்டேன். 1642வது பாட்டு மேல ஒண்ணுன்னு பார்த்து அந்த பாட்டை படிச்சேன். அதான் வில்லுடை கடவுள் என்றான். இப்ப இந்த வில்லை எய்துகின்ற அந்த தன்மையெல்லாம் பார்த்த உடனே வில்லு எய்துவது அந்த வில்லிலிருந்து அம்பினை எய்துகின்றதற்கு ஒரு இறைவன் போல சீவகனுக்கு விசயனுக்கு வந்து சீவகன் காட்சி தரான். அடுத்தது அவனுடைய அந்த உடம்பு தோல் இதெல்லாம் எத்தகைய வலிமை உடையானதாக இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கூறி அதுக்கு அடுத்த பாட்டு 7 மராமரங்களையும் வீழ்த்திய வளைந்த வில்லேந்திய பெருங்கையை உடைய வலிய வில்லினாகிய ராமனை வல்லவன் என்று கூறுவதை வாய்மொழியாக கேட்டுள்ளேன். இதுவரைக்கும் எனக்கு வில்லு ஏந்துறதுல மிக சிறந்தவன் ராமன் தான் அப்படிங்கிறத பலர் வாய்மொழியாக கூற நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் கண்ணால் கண்டதில்லை. இன்னைக்குதான் நான் வந்து ஒரு வீரன் வந்து ஒரு வில்லினை ஏந்தினா எப்படி ஏந்துவான் அப்படிங்கிறத இன்னைக்குதான் நான் என் கண்களினாலே பார்த்திருக்கிறேன் என்று நேரில் கண்டேன் என்கிறான் விசயன். இனி சீவகனை நீங்கி செல்லும் எண்ணம் இல்லாமல் இவனை மகிழுமாறு செய்வேன் என்று நினைத்து குறாமலர் பொழிலை விட்டு அரண்மனைக்கு அழைத்து சென்றான் விசயன். இப்ப அவனை இறைவனாக நினைத்ததோடு வில்லுக்கு ராமன் என்கிற நம்ம கேட்டுதான் இருக்கனே தவிர, ஆனா இன்றைக்கு ஆற்றல் வல்ல வில்லுக்கு ஒரு இறைவனாக தெரிகின்ற சீவகனை நான் என்னுடைய கண்ணால பார்த்துட்டேன். இனிமே இவனை இங்கிருந்து விட்டு செல்லக்கூடாது, அவனை உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு விசயன் வருகிறான். அதைத்தான் வந்து குறாமலர் காவினி நீங்கி கோயிலே கோண்டு புக்கான், கோயிலே அரண்மனையை நோக்கி அவனை அழைத்து சென்றான் அப்படிங்கிற அந்த வரி வந்து நமக்கு இங்க உணர்த்துது. சீவன் அதுக்கு அடுத்ததாக இப்ப வந்து அரண்மனைக்கு அழைத்து செல்கின்ற அந்த சீவனை பத்தி அங்க தன்னுடைய தந்தையும் ஆகிய அரசனிடம் எப்படி வந்து அறிமுகப்படுத்துகிறான் அப்படிங்கிற அந்த பகுதி வந்து வருது. சீவகனுக்கு வழி வந்த அதாவது சீவகன் வந்து ரொம்ப சோர்வினை இருப்பான். அந்த சோர்வினையெல்லாம் போக்கி மதம் பெருகும் கவுளை உடைய யானை மன்னனுக்கு வைரப்பூன் அணிந்த விசயன் சீவகன் இயல்பை அறியுமாறு உரைத்தான். அப்ப அந்த மன்னனுக்கு சீவகன் யாரு, அவன் எத்தகைய வலிமை உடையவன், அவனுடைய திறன்கள்லாம் என்ன என்பதை வந்து அந்த அரசனுக்கு எடுத்து உரைக்கிறான். அரசன் அவன் கூறியதை வரவேற்று பெரிய வெள்ளைந்திய சீவகருக்கு மிக பெரிய முகமான் உரைத்து காளையே யான் நின்மேல் அன்புற்றையும் என்றான். அதாவது ஒரு வலிமை புரிந்த ஒரு காளை போன்று இருக்கிறிய, நான் உன் மீது அன்பினை வைத்துள்ளேன் அப்படின்னு அந்த விசயன் சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டு அந்த அரசன் மறுமொழி கூறுவதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்ததாக 645வது பாடலானது வில்லுக்கு தலைவனாக சீவகன் இருக்கிறான் என்பதை விளக்குவதாக இந்த பாடல் உள்ளது. உத்தம இலக்கணத்தை உடைய விரல்கள் 5ற்கும் அருகே மூவிரல் நீளமாக யானை தோலினாலே சுண்ணாம்பு நூற்றை உரைத்தார் போலவும் சிறு மீனை போலவும் வில் தழும்பாகிய இலக்கணத்தை சீவகன் பெற்றுள்ளான் என்றார். அப்ப அந்த சீவன் கிட்ட அந்த வில்லினுடைய தழும்பு எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த பாட்டு உணர்த்துது. அந்த தழும்பு வந்து அந்த அரசனுக்கு எத்தகைய உணர்வை ஏற்படுத்துதுன்னா, வில்லுக்கு தலைவனா யாருன்னா சீவகன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தினை இந்த பாடல் வந்து நமக்கு உணர்த்துது. வில்லுக்கு தலைவனாக சீவகன் இருக்கிறான் என்பதை விளக்குவதாக இந்த பாடல் உள்ளது. அப்ப அவனுடைய கைகள் விரல்கள், அந்த விரல்களுக்கு இடையே உள்ள அந்த 3 பெருவிரல்கள் எப்படி இருக்குது, அதுல வந்து
அந்த வில்லினுடைய உருவம் எப்படி பொறிக்கப்பட்டிருக்கிறதுனா, சுண்ணாம்பு நூற்றை உரைத்தார் போலவும் சிறு மீனை போலவும் வில் தழும்பாகிய இலக்கணத்தை சீவகன் பெற்றுள்ளான் என்பதை வந்து விளக்குகிறது. அடுத்தது தலைப்பெற்ற இப்ப அவனுடைய வில் விடுகின்ற அந்த தன்மை எப்படின்னா, உலகத்திலே ஒரு 4 பேர் தான் வந்து வில் வீரர்களிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இனிமே யாரும் இங்க உருவாவதற்கே வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்ற சூழல்ல தான் சீவகனை வந்து விசயனுடைய அரசன் வந்து பாக்குறான். அப்ப சொல்றான், தலை பெற்ற வில் வீரர்களாகிய வில் வல்லவர்களில் தப்பாத பெரிய ஆசிரியனுக்கு பின்னர் வானில் ஒளி தரும் மெல்லிய மலையிலுள்ள வித்யாதரர் நாட்டின் அல்லாது நில உலகில் இல்லை என்பாரின் வாய் அடங்க புண்ணில் வாழும் வேலினான் வந்தான் என்று தடமித்த மன்னன், அந்த மன்னன் விசயனுடைய தந்தை வந்து சொல்றான். என்னன்னு சொல்றான்? வேலினான் வந்தான். அதாவது இதற்கு முன்பு விற்கலையில் சிறந்தவர்கள் அவர்களை தவிர வேறு ஒருவர் இந்த பூமியிலே உருவாக முடியாது என்று நீங்கள் எல்லாம் நினைத்தும் பேசியும் வந்ததை மறுக்கும் விதமாக ஒரு வித்யாதரன், அதாவது வில்லிலே சிறந்த வேலினான் வந்தான் என்று தடமித்த மன்னன் வந்து இவனுடைய அந்த வில் ஏந்துகின்ற அந்த தன்மையையும் அந்த சிறப்பையும் எடுத்து கூறுவதாகத்தான் இந்த 1646வது பாடல் உள்ளது. அதாவது, விற்றினன் அம்பி தேற்றான் விருந்தினின் இவனும் அன்றி மற்றுமோர் 4 உள்ளார். அந்த 4 சொன்ன இதுவரை அந்த உலகத்திலே வில்லையே சிறப்புற எய்தக்கூடிய ஒரு 4. அந்த 4 யார் என்பது அவருடைய பெயர்கள் அதெல்லாம் எதுவும் தெரியல. அந்த 4 உள்ளார். மாண்பினால் வளர்ந்ததில்லை கொற்ற நீ கொடுக்கல் வேண்டும் குறையென குறிசினேன் நேர்ந்தான் அற்றையினால் ஆதியாக அவர்களும் பயிலுகின்றார். இதோடு மட்டுமல்லாமல் அந்த தன்னுடைய விசயன் உள்ளிட்ட தன்னுடைய 4 குழந்தைகளுக்கும் வில் வித்தையை வந்து சீவகன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் தடமித்தன் வந்து சீவகன்ட்ட வைக்கிறான். அதை தான் இந்த 1647வது பாடல் சொல்லுது. விசயன் விற்பயிற்சி அறியாதவன், அதற்கு புதியன், இவனை தவிர்த்து மற்ற 4 உள்ளனர், அவர்களும் கல்வி மாட்சியுடன் வளர்ந்ததில்லை. அப்ப அந்த தடமித்த மன்னன்ல சிறந்த அறிவுடையவனாக இருக்கிறவன் யாருன்னா விசயன்தான். மற்ற குழந்தைகளுக்கு கல்வி அறிவு அது அதிகமாக இல்லை. அதே மாதிரி மற்ற கலைகளிலும் அவர்கள் வந்து மிகுந்த தேர்ச்சி பெற்றவராகவும் இல்லை. எனவே இவர்கள் அனைவரையும் ஒரு சிறந்த சான்றோர்களாக ஆன்றோராக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பினை வந்து தடமித்த மன்னன் வந்து சீவகனுக்கு கொடுக்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க, அவர்களும் கல்வி மாட்சியுடன் வளர்ந்ததில்லை. அப்ப கல்விங்கிறது வெறும் கல்வி வளர்ந்த அந்த கல்விக்குரிய அந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல கல்வி மாட்சி, அதாவது கல்வி வந்து ஒரு நல்ல சான்றோர் தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தடமித்தனுக்கு. ஆனா தன்னுடைய பிள்ளைகள் அத்தகையதான் இல்லை. அப்படி உருவாக்கக்கூடிய தன்மையும் திறமையும் யாருக்கு இருக்கு? அதாவது எப்படி பார்த்த உடனேயே விசயன் வந்து சீவகனை வந்து இவன் சிறந்தவன் வீரன், இவனை எப்படியாவது நம்மளுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஒரு என்ற எண்ணம் விசயனுக்கு எப்படி தோன்றியதோ அதே போல்தான் தடமித்தனுக்கும் தன்னுடைய மகன்களை தன்னுடைய பிள்ளைகளை வந்து சான்றோனாக சீவகனால் தான் உருவாக்க முடியும் என்கின்ற உணர்வு சீவகனை பார்த்து ஏற்படுகிறது. இதுதான் வந்து ஒரு ஒரு காப்பியத்தினுடைய அந்த கதாமாந்தர்களுக்கு வந்து கட்டமைக்கிற விதம். இது வந்து ஒன்னோடு ஒன்று இயைபுபடுத்தி புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையிலேயே இந்த இடத்துல பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை அப்படின்னு நம்ம அந்த தண்டி அலங்காரத்தினுடைய இலக்கணம் இது எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்று இணைத்து பார்க்கும் பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படியான ஒரு தன்மையை வந்து திருத்தக்கதேவர் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். அரசன் கோர சீவகனும் ஒப்பினான். அன்று முதல் அவர்களும் அக்கலையை பயில தொடங்கினார். அப்ப அன்னையிலிருந்து இவர்கள் அந்த தடமித்தனுடைய புதல்வர் அனைவருக்கும் விற்பயிற்சி மற்ற கலைகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக சீவகன் வந்து நியமிக்கப்படுகிறார். இப்படியான அந்த பணியை வந்து எப்படி செய்ய வேண்டும் என்று சீவகன் நினைத்தாரோ அது மாதிரியாக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து நினைத்ததை நினைத்தவாறே பொருந்த முடித்து தீப்போல் அணுகாமலும் அகலாமலும் கற்று வந்தனர். எப்படி வந்து ஒரு ஆசிரியர் மாணவர் இருக்கணும், நன்னூல்ல வந்து
ஒரு நூற்பாவில சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு தன்மையில தான் வந்து இங்கேயும் வந்து சீவகன் வந்து தலைமைத்தன்னுடைய புதல்வர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்கிறார். தீப்போல் அணுகாமலும் அகலாமலும். அப்ப அத ரொம்ப கிட்டவும் போயிடக்கூடாது, ரொம்ப விலகியும் போயிடும். ரொம்ப கிட்ட போயிட்டோம்னா அது நம்மை பொசுக்கி விடும். ரொம்ப தூரமா போயிட்டோம்னா அது நமக்கு தெரியாமலே அதிலிருந்து நம்ம எதுவும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். எனவே இதை வந்து தெளிந்து அவர்கள் அந்த புதல்வர்கள் வந்து அவர் கலைகளை எல்லாம் சீவகனிடம் வந்து கற்று வந்தனர். ஒரு நாள் சீவகன் சிறப்புற்ற இந்த கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வேலையிலே இன்னொரு அழகிய பொழில் ஒன்றினுள் சீவகன் வந்து செல்கிறான். அங்கு போகும் பொழுது அந்த பொழில்ல வந்து பலவித மனங்கள் வீசும் மலர்களை வந்து பார்க்குறான். அது வந்து பார்த்தா ஒரு மகளிரை போல வந்து ஒரு காட்சியை வந்து சீவனுக்கு அந்த பூங்கா அல்லது பொழில் வந்து ஏற்படுத்துது. அப்ப அடுத்ததாக அந்த பூங்கா எப்படி இருக்குது என்கின்ற ஒரு வர்ணனையோடு தான் இந்த பகுதிகள் எல்லாம் முடியுது. வேங்கைகள் பச்சை கயிற்றிலே தாலியை கோத்தார் போல பூத்தன. அது வந்து அந்த வேப்ப மரத்துல இருக்கிற அந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பச்சை கயிற்றுல வந்து தாலியை கோத்தா எப்படி இருக்குமோ அது போலவும் குற்றமற்ற தேன் சொரிய அழிஞ்சில்கள் மலர்ந்தன. அது அங்க இருக்கின்ற வாவியில் இருக்க அந்த தேன் எல்லாம் பூக்களில் உள்ள தேன்கள் எல்லாம் வழிஞ்சு ஓடுது. தேன் சொரிய அழிஞ்சல்கள் மலர்ந்தன, நெற்பொறி போல புண்குகள் பூத்தன, இவை கண்கள் நிறைந்த அழகை கொண்டன. இப்ப அந்த பூங்காவுக்கு போன சீவகன் அங்கு என்னென்ன காட்சிகளை எல்லாம் பார்த்தான். அந்த காட்சி அவருக்குள் எத்தகையதொரு மனப்பதிவை வந்து ஏற்படுத்தியது என்பதைத்தான் 1649வது பாடல் குறிப்பிடுகிறது. அடுத்ததாக இன்னும் மற்ற அந்த பூங்காவிலே சீவகன் பார்த்த குடத்துடன் ஆறுகள் அழுந்த தைத்து மேற்சூட்டு வையாத தேரின் உருளை போல் மகிழ்கள் மலர்ந்தன. அந்த ஒரு அரசனுடைய தேர் சக்கரம் போச்சுன்னா அது எப்படியான ஒரு தன்மையில இருக்குமோ அது போல அந்த மகிழ்கள், அது என்ன மலர்கள், இதுல வர்ற அந்த ஆரம்பத்துல அந்த வாவியில வர்ற அந்த புறாமலர், அது பத்தியும் எனக்கு சரியா தெரியல. அதாவது அந்த மலர் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தன்மையில இருக்கும்னு, அது மாதிரி இந்த மகிழ்கள் மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிற ஊமையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு இந்த காப்பியத்தை வந்து முழுவதுமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் நமக்கு ஏற்படுத்துது. அதோடு மட்டுமல்லாமல் உயர்ந்த சண்பகம் கோடியெடுத்தி கூடிய முல்லை போல் அரும்பின, பாதிரி மலர்கள் அழகிய கேசம் என்னும் பட்டாடை போல மலர்ந்தன என்று அதில் உள்ள பூக்கள் மலர்களை எல்லாம் சீவகனுக்கு எத்தகைய ஒரு உணர்வை ஏற்படுத்தியதோ அதையெல்லாம் அந்த இடத்துல வந்து அழகா திருத்தக்க தேவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. என்னுடைய இந்த வாசிப்புல ஒட்டுமொத்தமாக நான் என்ன புரிந்துக்கிறேன்னா, நான் இதுல வந்து இலக்கண பகுதிகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நுட்பமாக போவே சோமசுந்தரனார், பெருமழை புலவர் போவே சோமசுந்தரன் மிக அழகாக எழுதியிருக்கிறார். நம்ம வந்து ஒரு இலக்கண கல்வியை கற்கணும்னா இன்றைக்கு நம்மளுடைய இலக்கண படிப்பு என்பது எப்படின்னா வெறும் நூற்பாவை படிக்கிறது அல்லது இலக்கண செய்திகளை வந்து ஒரு தரவாகவே, அதாவது இலக்கணம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும் அப்படின்னு ஒரு மனப்பாடமாகவே தான் நம்ம வந்து இலக்கணத்தை கத்துக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சீவக சிந்தாமணியை படிக்கும் பொழுது எனக்கு நன்னூலில் ஒரு நூற்பா ஞாபகம் வந்தது. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலின் பகுதி விகுதி பகுதிடை அப்படின்னு அந்த நூற்பா வந்து முடியும். அப்ப நமக்கு தொல்காப்பியம் இலக்கணம் தோன்றுச்சுன்னா தொல்காப்பியத்துக்கு முன்பே நமக்கு வளமான ஒரு இலக்கிய பகுதி, அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சான்று படிச்சிருப்பேன், நமக்கு வந்து சாலை விதிகளை நாம் பின்பற்றணும்னா ஃபர்ஸ்ட் சாலை உருவாகணும், அதுல வாகனங்கள் போகணும், அதுக்கப்புறம் தான் ஒரு விதிகளை வகுக்க முடியும். நான் ஒரு விதிகளை வகுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாலையை உருவாக்க முடியாது. அது போலத்தான் நீங்க வந்து சீவக சிந்தாமணியை வந்து இலக்கண நோக்குல பார்க்கும் பொழுது அதனுடைய நுட்பத்தை நாம் ரொம்ப இலக்கணத்தையும் நன்றாக தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது. அதனுடைய திருத்தக்க தேவரின் நுட்பத்தையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. எனக்கு கால அவகாசம் சரியாக எனக்கு அமையாததுனால தான் நான் வந்து என்னுடைய உரையை வந்து ஒரு இலக்கண நோக்கில் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த தலைப்பை நான் வந்து ஆரம்பத்தில் கொடுத்தேன். ஆனா அதற்குள்ள போறதற்கு பல்வேறு சூழல்கள் தடையா இருந்ததுனால ஒரு பொருளின் அடிப்படையை விளக்குவதாக இந்த உரையை நான் அமைத்துக் கொண்டேன். இதில் ஏதேனும் கருத்து பிழைகள் ஏதேனும் இருந்தால் பொறுத்தருள வேண்டுமாக கேட்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகா இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. அந்த பூம்பொழில், அதுக்கு அடுத்தது இந்த நன்னூல்ல வந்து ஒரு பகுதியை ஒப்பிட்டு காட்டுனீங்க. ரொம்ப அற்புதமான நூற்பா அது. இந்த இது ஞாபகம் வரலாங்க ஐயா. 46வது நூற்பா. அழலின் நீங்கான் அணுகான் நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு நெஞ்சமோடு. எத்திரத்து ஆசான் ஓகும் அத்திரத்து அப்படின்னு முடியும் அந்த குரல். அத்திரத்தில் அந்த திரியா நூற்பா. படர்ச்சி வழிபாடே அப்படின்றது தான் அந்த நூற்பா. ரொம்ப அழகான நூற்பா அது. ஒரு ஆசிரியரிடம் மாணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ரொம்ப அழகா சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றிருப்பதோடு இருப்பதை நன்னூலோடு ஒப்பிட்டு அதை ஞாபகப்படுத்தியும் மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இதே போல பல செய்திகள் உண்டு. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். இன்றைக்கு 12 நிமிடங்கள் உள்ளன. தாராளமாக நாம பேசலாம். நல்ல ஆக்கச்சிறந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இரண்டு அமர்வுகளையும் பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். முனைவர் கலைவாணன் உண்மையிலேயே கலை சிறந்தவர். ஒரு கிளாஸ்ல அந்த மாணாக்கர்கள் மிகவும் மகிழ்வாக இருப்பார்கள் என்று தோன்றுகின்றது. மிக அழகாக எடுத்து கூறுகின்றார், இனிமையாக எடுத்து கூறுகின்றார். எனது 50 வருட அனுபவத்தை சொல்றேன். உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்காரு. ஒரு மனித ரத்தினம் போல இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து இங்க இருக்கின்ற புலவர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இதுல அழகா பார்த்தீங்கன்னா பல தாவரங்களை பற்றி குறிப்பிடுகின்றார், மரங்களை பற்றியும் பூக்களையும் பற்றியும் குறிக்கின்றார். நீங்கெல்லாம் யாராவது தாவரவியல் இல்லை, அதாவது பாட்டனி இருக்கவங்களோட சேர்ந்து இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மிக அழகாக இருக்கும். அந்த காலத்துல 1200 வருஷத்துக்கு முன்ன எந்தெந்த தாவர இனங்கள் இருந்தன. ஏன்னா நான் 50 வருஷமா இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இந்த கருத்தை சொல்றேன். இது வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச்னு சொல்லுவான். கிராஸ் ஃபெர்டிலைசேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுதல். இது மாதிரி கலைமானன் போன்றவர்கள், முனைவர் இவங்க இருக்காங்க பாருங்க, நம்ம புனிதவதி அல்லது ரோஸ் போன்றவர்கள்லாம் சேர்ந்து உங்க கல்லூரியில ஏதாவது அறிவியல் இருந்தால் அவங்களோட சேர்ந்து அந்த ஆசிரியரோட சேர்ந்து செய்திகளும் மிக அழகா இருக்கும். பலவித வர்ணனைகள் இருக்கின்றன. மிக அழகாக குறிப்பாக எடுத்து கூறினார். அடுத்து இது இப்பொழுது நமது மதிப்பிற்குரிய புலவர் ரமேஷ் சொன்னது போல நன்னூர் பாயிரத்துல அந்த எப்படி மாணாக்கன் ஆசானுடன் இருக்க வேண்டும் பற்றி அந்த அகலாது அணுகாது இகழ்வான் சொல்லுவார் பாருங்க அந்த திருக்குறள்ல. அந்த குறிப்பு இந்த இதுலையும் வச்சிருக்காரு. அது நன்னூல்ல வச்சிருக்காங்க பாருங்க, நீங்க படிச்சுதான். அது ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் அது பார்த்தேன். அதை இந்த பக்கம் மாறி போச்சு, அதனால மன்னிக்கணும். ஒரே ஒரு நிமிடம். ஐயா நன்னூல்னா 40வது நூற்பா. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சு நிழலின் நீங்கான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இது. எப்படி மாணாக்கன் வந்து அத மாணாக்கனுக்கும் ஆசானுக்கும் உள்ளுகின்ற இந்த உறவு தொடர்பு இந்த காலத்து முக்கியமானது. அது வந்து பெண் மாணாக்கரை வந்து அவங்களோட எப்படி இருக்கணும். அந்த தீயில பாத்தீங்கன்னா, நான் இப்ப குளிர்காலத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த ஹீட்டர் கிட்ட ரொம்ப பக்கத்துல இருந்தானா எரிஞ்சு போயிடும். கொஞ்சம் தூரமா இருந்தா குளிரா வரும். அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சு நிழலின் நீங்கான் அப்படின்ற அந்த நூல் பாயிரத்தை எங்க நச்சினாருக்கு குறிப்பா வச்சிருக்காரு. அடுத்து இது அரசனோ கூட எங்க இருக்கணும், அகலாது அணுகாது அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் ஒண்ணு, அதையும் இங்க வச்சு மிக அழகா காட்டுறாரு. இது மாதிரி பல விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்மள பலவித நூல்கள் இருந்திருக்கின்றன. அந்த கையை பார்த்தே, ஜீவகனுடைய கையை பார்த்து இந்த இலக்கணத்தை சொல்லி நல்லா வில்லில் வல்லவன் வல்லகன் என்ற வன்மை உடையன்றதை பார்த்து அழகா ஒரு செய்யுள் அது வச்சிருக்காரு. அந்த காலத்துல என்னெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. இப்பெல்லாம் இருந்தது, நம்ம இந்த காலத்துல அது மாதிரிலாம் இல்லை. அது உடனே அந்த அரசன் வந்துட்டு விஜயனுடைய தந்தை பார்த்து, ஓஹோ, அவன் உடனே பாக்குறார். அவனுடைய கையை பார்த்து அப்படி எப்படி இருக்கு, அந்த அமைப்பு எப்படின்றது இந்த இலக்கணத்தை, கையினுடைய இலக்கணத்தை அடுத்த சொல்றார். அடுத்து இன்னொரு சொல்றார், அந்த காலத்துல ஒரு பெரிய அமோக ஆசான், அமோக வருஷன்ற ஒரு அது வெஞ்சையர் அரசன் இருந்திருக்கிறான். அவன் வில்லுல வல்லவனாக இருக்கிறான். அவனை இப்போ அவன் தான், ஆனால் மண்ணிலே யாரும் இல்லைன்னு கொடுத்தா. அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு தெரியாது
விஞ்சையர் கோமான் தான் இவருக்கு ஆசான் என்பது இவருக்கு தெரியாதனாலையும் அதையும் கொடுத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கு பல வித வாய்ப்புகள் கிடைத்தன. விஞ்சையர் கோமான் வந்து அச்சனந்தியாக மாறி இவனுக்கு கொடுத்திருக்கலாம். இது பல விஷயம் சொல்றாங்க. அந்த ஜீவனுடைய திறமை பார்த்தீங்கன்னா உடனே காந்தர்வதத்தை மேல நினைவு வந்தது. அந்த அன்னப்பேடையை பார்த்தும் அன்னத்தை பார்த்தும் சேவலை பார்த்து. அது பொதுவா பார்த்தீங்கன்னா காந்தருதத்தை, குணமாலை, பதுமை 3 பேர் இருந்தாலும் கூட காந்தருதத்தை பற்றி அவன் மிகவாக யோசித்து இருக்கிறான். இல்லை குண நம்முடைய கலைவாணன் அவர்கள் அதை விஞ்சைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா உடனே பார்த்து வருத்தம் கொள்கின்றான், காந்தருதத்தை எப்படி இருப்பாளோ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தார், ஓ விஞ்சையர் மகள், அவளுக்கு விஞ்சை உண்டு, வித்தைகள் உண்டு, அதனால் அவள் என்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு விஞ்சை என்ற ஒரு சொல்லை பயன் கொள்கின்றார். மிக அழகாக இருக்கின்றது. மிக அழகாக சுருக்கமாக மிக எடுத்துக் கொடுத்தீர்கள். எப்படி மத்தியம தேசம், மத்தியம தேயம் அப்படின்னு காலத்துல மத்திய பிரதேசம், இப்ப மத்திய பிரதேசம் சொல்றோம். அங்க வந்துட்டார். இப்போ அதுதான் இப்போ வந்து மங்கி தொங்கி மலைகளை தரிசனம் செய்து கொண்டு தீர்த்த வந்தனை செய்து கொண்டு அந்த ஜீவகன் இங்கே வந்துள்ளார் என்று நாம் அறிகின்றோம். அந்த 4 மக்களுக்கும் 5 பேருக்கு இவரு தன்னுடைய அந்த அரசர் குலத்தில் இருப்பதனால அவருக்கு வேண்டிய கல்விகளை கற்றுக்கொள்ள என்பது மிக அருமையாக புரிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுக்கும் மகிழ்ச்சி, முனைவர் கலைவாணன் அவர்களுக்கும் மகிழ்ச்சி, நன்றி சொல்கின்றேன். நன்றி ஐயா. எனக்கு ஒரு விளக்கம் தேவை. சொல்லுங்க ஐயா. இந்த 1645வது பாடல்ல தான் அந்த செய்தி எல்லாம் நீங்க சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். சரிங்க. அந்த யானையினுடைய கழுத்து மேல சுண்ணாம்பு நூற்றை உரைத்தது போல, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா? எனக்கு அவ்வளவா விளங்கல. அது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு அனுபவம் இல்லை, அதனால தெரியல. எனக்கு கூட வேணும் விளக்கம். நானும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடினங்க ஐயா. சரிங்க. பார்த்தா அது வந்து அந்த உருவம், அந்த வில்லினுடைய உருவம் வந்து இந்த யானைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மதம் கொண்டு அந்த திடகாத்திரமா இருக்கிற அந்த யானையில பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலருக்கும் அந்த தோலினுடைய நிறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான வெள்ளை, அந்த ஐரிஷ் கலர் மாதிரியா இருக்கும். அந்த வண்ணத்தை தான் அதே நம்ம வீட்டுல அந்த சோற்றுல படிக்கிற அந்த எண்ணத்தையும் வண்ணத்தையும் பார்த்தாலும் அந்த எண்ணம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா அதைத்தான் அவங்க குறிப்பிடுறாங்களா அப்படிங்கிறத நான் நெட்லயும் தேடி பார்த்தேன், புக்லயும் பார்த்தேன். எனக்கு அதற்கான விளக்கம் கிடைக்கல. என்னுடைய படிச்சு நான் புரிஞ்சது கேட்டதுல இருந்து அந்த யானையினுடைய அந்த தோலில் இருக்கிற அந்த ஒரு வண்ணம் தான் அந்த சுண்ணாம்பு அப்படி கூறுவதாக தான் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு உறுதியா தெரியல. சரிங்க. தேவகுமார் ஐயா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லை. அவங்க தோய்ந்தவங்க, அதனால சொல்லுவாங்க விளக்கம். இல்லைங்க சார், அவர் சொல்லறது கரெக்ட் தான். ஏன்னா இது நமக்கு புரியாத விஷயத்த சொல்றாரு. இதை பத்தி அவர் சொன்னது போல நம்ம தேடி பார்க்கணும், எங்கேயும் கிடைக்காது போல இருக்கு. ஒரு கையை பார்த்து அந்த இலக்கணம் சுத்தமா இலக்கணம்னு சொல்றாரு பாருங்க. யானை தோலின் நூற்றுரையையும் சிறுமீனையும் ஒத்த மூவிரலின் நீளத்தை உடைய சிலை தழும்பாகி இலக்கணத்தினதுன்ட்டு நமக்கு உரை கொடுத்துருக்காங்க. ஆனா இதை பத்தி நம்ம விளக்கமா நமக்கு பாத்தீங்கன்னா நமது அறியாமைதான் சிறப்பா தெரியுது. இப்போ மிக்க நன்றிங்கய்யா. எனக்கு அந்த மீன் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுங்கய்யா. அந்த யானையினுடைய கழுத்து மேல எனக்கு அந்த வார்த்தையை படிச்ச உடனே இது என்ன அர்த்தம், அது என்ன சொல்றாங்க, அதுக்கான பொருள் தெரியுதான்னு நானும் தேடி பார்த்தேன், அந்த புத்தகத்திலயும் பார்த்தேன். அப்புறம் வேற சில என்ன கிடைக்கல. ஆனா அதுவாதான் இருக்கும். ஆனா அதை நம்ம வந்து வேற எங்கேயாவது ஒரு சான்றோட சொன்னாதான் சரியா இருக்கும். சான்று இல்லாம அதுதான் பொருள் அதை உணர்த்த முடியாது இல்ல, அதுக்காக. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. அதான் சார், நான் என்ன பண்றேன், நம்ம ராமரை பத்தி வர்ணனை இருக்கும், கம்பன் கிட்டே இருக்கும், நம்ம வால்மீகி சமஸ்கிருதத்துல இருக்கும். நான் பார்த்தோன்னா ஒரு 2 நாள் பொறுத்து பார்த்து சொல்றேன். நான் ஒரு 2 நாள் இருக்க மாட்டேன். அடுத்து நான் தேடி வால்மீகி எப்படி அதை அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய அர்ஜுனனை பத்தியும் இதுல மகாபாரதத்துல வர்ணிச்சு வேதவியாஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் தெரியும். இவங்களாம் பெரிய விந்தையார்கள் இல்லைங்களா. ராமராயத்து காண்டிபத்து உபயோகப்படுன நம்ம அர்ஜுனன், அதுவே இவர் பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நானும் முயற்சி பண்றேன். ஏன்னா அந்த சமஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சதால நான் படிச்சு சொல்றேன் உங்களுக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா. இந்த இவரோட புத்தகத்துல போட்டிருக்கிறது படிக்கிறேன், புரியுதா பாக்குறீங்களா ஐயா? அவர் யாரு? இருங்க ஒரு நிமிஷம். சரி, அறிவொளி அவரு
அந்த புத்தகம் நானும் வச்சிருக்கிறேம்மா. அதுல போட்டிருக்காங்க பாருங்களேன், கொஞ்சம் இந்த புரியுற மாதிரி தெரியுது. வில் வித்தைக்காக உத்தம இலக்கணத்தை உடைய விரல்கள் 5ற்கு அருகே விரல் நீளத்திற்கு யானை தோலிலே சுண்ணாம்பு நூற்றை உரைத்தது போல. அது இவர் சொல்ற மாதிரி கலர் தான் அது. யானை தோல்ல சுண்ணாம்பு நூற்று வச்சு உரைச்சா எப்படி இருக்குமோ அந்த கலர்ல சிறு மீனை போலவும் ஒரு தழும்பானது தொடர்ந்த வில் பயிற்சியினால் ஜீவகனின் முன்கை சந்து அல்லது முழங்கைக்கு முன், அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல முழங்கைக்கும் முன்கை சந்துக்கும் முன்னாடி இருக்காது, அந்த இடத்துல இருத்தலை கண்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்கம்மா, நானும் அதை படிச்சேன். வேற ஏதாவது விளக்கம் இருக்குமோன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லை. யானை போன்ற தோலினை உடையவன் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். சரிங்கய்யா, சரிங்க. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக சீவகனுடைய மந்திரத்தை ஓதும் தன்மையிலிருந்து நாம பார்க்கிறோம். அனங்கமா வீணையும் கேட்டால் அந்த கேட்டதுனால அவளுடைய தன்மையும் மாறுகிறது. இந்த இடத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம கனகமாலையார் இளம்பகத்துல 50வது பாடல் 650வது பாடல், ரொம்ப அழகான செய்தியை நமக்கு அதுவரை அழகான செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. கடைசியில மலர்கள் அப்படியே நிறைந்திருக்கின்ற பொழிலில் அவன் நிற்கிறான். அந்த காட்சியோடு நமக்கு ரொம்ப அற்புதமா இருவரும் மிக அற்புதமாக தங்களுடைய உரை விளக்கத்தை மிக அழகாக கொடுத்தார்கள். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் அவர்களுக்கு இருவருக்கும் பேராசிரியர்கள் ரோஸ் அம்மையாருக்கும் பேராசிரியர் அவரை இன்னும் சொல்லணும்னா முது முனைவர் கலைவாணன் ஐயா அவர்களுக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நன்றி மலர்களை தூவி எங்கள் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றி இருவருக்கும். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், ஆய்வாளர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை நாம் மங்கள வாழ்த்தோடு நிறைவு செய்வோம். திங்கள் மும்மாறி பெய்க, திருவரமலர்க, செங்கோல் நன்கினிது அரசனாழ்க, நாடலாம் விளக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க. எங்கள் புங்கபன் பயந்த நன்னூல் புகழுடன் போலிக மிக்கே. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை அழகான நினைவுகளை அசை போடுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி.